السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. சமுதாய முன்னேற்றத்தையும் சமுதாயத்துடைய வளர்ச்சியை இலக்காக வைத்து நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பொதுவாகவே இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லா விஷயங்களிலும் தொய்வுற்று கிடப்பதற்கு மிக மிக பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய உளரீதியான பலமின்மை, மனரீதியான நம்பிக்கையின்மை, விரக்தி நிலை, இது வியாபாரத்தோடு எப்படியெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்லுவதும் அதற்குரிய தீர்வை வைப்பதும் தான் எனது தலைப்புடைய பங்கு. அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிஸ்னஸ் சம்பந்தமான எந்த ஒன்று கூடல் வைத்தாலுமே முதலாவது கற்பனைக்கு வர்றது போனால் கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா ஓன்லையும் சாதாரணமாக இன்வெஸ்ட் பண்ணி 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 எல்லாம் லொஸ்ட் ஆகின பிறகு இதில் ஏதோ நமக்கு என்னது வழி ஒன்று இருக்கும் அப்படியே நினச்சி வருவாங்க. பொறுவை பார்த்தா என்ன பயானாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாம இதை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் அப்படி என்று சொன்னால், இது ஆரம்ப கட்டமாக ஒரு கிரேட் 1 மாதிரி ஆரம்ப கட்டமாக நாங்கள் எல்லோரும் அதாவது பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் எனது சிறிய ஒரு முயற்சியில் அடுத்த சகோதரன் எப்படி என்ன செய்யலாம், பயன்பெறலாம், அடுத்தவர்களுடைய ஒரு சிறிய ஒரு முயற்சியில் நான் எப்படி பயன்பெறலாம் என்கின்ற ஒரு அறிமுக நிகழ்ச்சியாகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அதோடு சேர்த்து சில வழிகாட்டல்கள், அனுபவப்பட்டவர்களால் ஆன்மீக ரீதியான சில வழிகாட்டல்களையும் இது என்ன செய்கிறது, இந்த நிகழ்ச்சி தருகிறது. ஆரம்ப நிலை. இந்த நிகழ்ச்சியுடைய பலனை கண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் கண்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான உத்வேகத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும், தரணும். இதுக்கு அடுத்தது நம்ம இதை என்ன செய்யணும், எந்த லெவலில் கொண்டு போனால் இதில் உள்ள நிறைய இளைஞர்கள் என்ன செய்யலாம், பலன் பெறலாம், தொழில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அவதியுற்றவர்களுக்கு எப்படி என்ன செய்யலாம், இதன் மூலம் உதவி செய்யலாம் என்கின்ற இடத்திற்கு நாம் என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். இது ஒரு அம்சம். அடுத்தது இரண்டாவதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே பொதுவாகவே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த புரட்சியையும் எதிலிருந்து ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் பஞ்சத்திலிருந்து தான். உலகத்தில் கல்வி புரட்சியாக இருக்கலாம், அரசியல் புரட்சியாக இருக்கலாம், பொருளாதார புரட்சியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், சோறு இல்லை அப்படி என்று சொன்னால் அங்கிருந்தால் என்ன செய்யும், எல்லா புரட்சிகளும் வெடித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் மாறுறதாக இருந்தாலும் சரி இதை மையமாக வச்சு தான் என்ன செய்யும், மாறும். பெரிய லெவலில் என்ன நான் புதிய பிஸ்னஸ் எல்லாம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்த போறேன்னு இந்த அரசியல் என்ன செய்யதில்லை, மாறியது இல்லை. அடிப்படை மக்களுடைய அந்த தேவையை கருத்தில் வைத்துத்தான் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசே என்ன செய்யும், மாறும். ஒரு பொருளாதார கொள்கையை தலைகீழாக பெறக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலுமே நரகம் செல்லக்கூடியவர்கள் சொல்கின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்வது காலு லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுதைமுல் மிஸ்கீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை. இதுதான் ரீசன். அதாவது இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு ஏழைகளுடைய உணவை பற்றி என்ன பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா இடங்களிலும் இதை மையப்படுத்தி இதை ஒரு பொதுமையப்படுத்தித்தான் எல்லா நிலைகளும் வரக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கிறோம். பணக்காரர் பெரிய தொழிலில் இருக்கிறவர் பயந்து கொண்டிருப்பதும் பஞ்சத்தை தான். தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவனும் பயப்படுறது என்னது, பஞ்சத்தை தான். அப்படி என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் இந்த பயம் இருக்குதே, இந்த அச்சம், இந்த ஒரு அதாவது நம்ம இப்படியெல்லாம் நடக்கலாம் என்கின்ற எண்ணம் தான் வியாபாரத்துடைய முதல் எதிரி. வியாபாரத்துடைய முதல் எதிரியும் இந்த வியாபாரத்தை மற்றவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களை தொழிலாளர்களாக மாற்றுவதற்குரிய முதல் மூலதனமும் இந்த பயம்தான், இந்த அச்சம்தான். இந்த அச்சத்தை மார்க்கெட் பண்ணிட்டா அதனூடாக இது அவனுக்கு ஒரு மூலதனம். எங்களை அதாவது ஒரு தொழிலாளர் வர்க்கமாக இருப்பது தவறு அல்ல, ஆனால் அது மாத்திரம்தான் இந்த சமுதாயத்துடைய நிலை என்கின்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கான அதாவது அந்த ஒரு எதிரியும் இதுதான், மூலதனமும் இதுதான், எதிரியும் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக பொதுவாகவே அதாவது நான் இந்த சூழலை சொல்லித்தான் இந்த மார்க்கத்துடைய நிலைகளை நான் என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கலாம், ஒரு அடிக்கோடியில் இந்த சாதாரண ஒரு நிலையில் நம்ம ஆரம்பிப்போமே,
இந்த துபாயில் ஒரு 10 வருடம் வேலை செஞ்சு நாட்டுக்கு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், ஒரு 10 லட்சத்தை என்ன செய்வோம், சேர்த்துக்கொள்வோம், 15 லட்சத்தை சேர்த்துக்கொள்வோம், நாளைக்கு நாட்டில் போய் இதை இன்வெஸ்ட் பண்ணுறது என்ற சிந்தனை என்று அவருக்கு வந்தாலே பயம்தான் என்ன செய்யுது, பிடிச்சிக்குது. ஒரு பெரிய கோடிக்கணக்கில் அதாவது இன்வெஸ்ட் பண்ணி லஸ்ட் ஆகின ஒருவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் யாருக்காவது 10 லட்சம் கொடுக்குறீங்க பிஸ்னஸுக்குன்னு சொன்னால், அவன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 5 லட்சத்தை ஒதுக்கிடுவான் லாபத்துக்கு. உங்களுக்கு என்ன 5 லட்சம் லாபம் ஏற்கனவே ரெடி பண்ணிடுவான். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மாதம் அதில் இருந்தால் உங்களுக்கு தாரது. அந்த 5 லட்சம் உங்களுக்காக ஒதுக்கிடுவான். 10 லட்சத்தில் இந்த 25,000, 30,000, 40,000, திடீர்னு 50,000 ஆகும். உங்கள் பிஸ்னஸ் ஓஹோண்டு போகிறது நினைப்பான். 2 வருடத்துக்கு அந்த 5 லட்சம் முடிஞ்சிருமா, அவனே வந்து என்ன சொல்லுவான், நம்ம 5 லட்சத்தை ஏற்கனவே முடிச்சாச்சு. அவனே வந்து சொல்லுவான், என்ன இப்போ லாஸ்ட்டில் ஓடுது இஸ்லாம், லாபம் நஷ்டம் இரண்டிலும் பங்கெடுக்க சொல்லுதோன்னு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, சரிதான். அப்போ உங்களுக்கு மொத்தம் 10 லட்சத்தில் கிடைச்சது என்ன, 5 லட்சம், மற்ற 5 லட்சம் போயாச்சு. இதுதான் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். அப்படி என்று சொல்லி நொந்து போன ஒருத்தர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவர் வந்து இவன் இப்படி இருக்க மாட்டான், இவன் இப்படி இருக்க மாட்டான், இவன் இப்படி இருக்க மாட்டான் நம்பி எல்லாருமே அதான் என்ன செஞ்சுக்கிறான். இதை கேள்விப்பட்ட என்ன நினைக்கிறான்டா, நம்ம பேசாம காலாகாலம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தூங்குற சமுதாயமாகவே என்ன செய்வோம், இருந்துட்டு போவோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு என்னது சரியே வராது என்கின்ற ஒரு முடிவுக்கு தான் வாரா. ஏன் இது நிம்மதியை, ஒரு கம்பெனி லாஸ்ட் ஆகிட்டு அடுத்த கம்பெனிக்கு என்ன செஞ்சிடுறது, மாறிடுறது, துபாய் இல்லாட்டி இந்தியாவுக்கு போயிடுறது. இப்படி ஏதாவது ஒன்று கீழே நம்ம வாழ்ந்துரும்னு நினைக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த மாதிரியான ஒரு அச்சமான ஒரு சூழல், சந்தேகமே இல்லை. இதுல தப்பி போராடி குடும்ப பின்னணிகளோட அல்லது பெரிய பேக்ரவுண்டோட அல்லது உதவிகளோடு கரை கண்டவர்கள் மிக அதாவது கம்மியானவர்கள். அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை பொதுவாக விரும்புவதும் இல்லை. இது போன்ற நிகழ்ச்சிகளை பொதுவாக அவர்கள் விரும்புவதும் இல்லை. இது உண்மை. காரணம் என்ன, அவங்க நினைக்கிறாங்க என்று சொன்னால், அவர்கள் பட்ட 10 வருட கசப்பான அனுபவத்தினாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இதால ஒன்றும் சாதிக்க இயலாது அப்படி நினைக்கிறாங்க. அவங்க என்ன காரணம் விட 10 வருஷம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த அதாவது எல்லா அனுபவங்களோட அந்த இடத்தை தாண்டி இருப்பாங்களா. இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவங்க பார்க்குற நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாத்தியமே இல்லை. இந்த இடத்துக்கு வாரதாக இருந்தா நம்ம வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும், அல்லது பெரிய ஒரு ஹெல்ப் இருக்கணும், அல்லது என்ன பெரிய ஒரு அனுபவம், எப்படி ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்சால் தான் வரலாம். ஒரு மீட்டிங்கால வர முடியாது அப்படி நாங்கள் இங்கே எங்கேயும் சொல்லலை, இந்த மீட்டிங்கால வர முடியும், ஒரு மீட்டிங்கால வர முடியும், ஒரு சந்திப்பால வர முடியும் என்று சொல்லவில்லை. மாற்றமாக அதற்கான ஒரு வழிகாட்டல், அதற்கான அறிவூட்டல் இப்படியெல்லாம் இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையை திறந்து விடல். அந்த சிந்தனையை திறந்து விடுவதன் மூலம் சில பகுதிகள் எங்களுக்கு என்ன செய்யும், ஐடியாஸ் கிடைக்கலாம். நம்ம எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்க பார்க்கலாம், அதாவது வெளிநாட்டில் இருந்து பல 50 லட்சம் 60 லட்சம் சேர்த்துட்டு நாட்டுக்கு வருவோமான்னு ஒரு ஃபோன் கால் பண்ணி பாருங்க, இந்த பக்கம் வந்துடாதுன்றாங்க. இந்த பக்கம் வந்துடாத, வந்தியோ அடுத்து பாஸ்போர்ட்டை தட்டி திருப்பி எடுத்துட்டு என்ன செய்யணும், ரிட்டன் இங்கே வர வேண்டிய கட்டம் தான் என்ன செய்யும் உனக்கு இருக்கும், இங்கே வந்துடாதேன்னு சொல்றான். காரணம் என்ன, அந்த அளவுக்கு நிலைமை மோசமான அனுபவங்களை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டிருக்கான். இந்த சிந்தனை ஒருத்தனுக்கு வந்தால், நான் பிசினஸ் சமுதாயமாக வரணும் என்று நினைப்போமா, தொழிலாளர் சமுதாயமாக இருப்போம்னு நினைப்போமான்னு கேட்டால் தொழிலாளர் சமுதாயமாகத்தான். பெரிய லெவலில் படித்து 10,000 15,000 என்ற அளவுக்கு செலரி வாங்குறவங்க கூட தண்ட மகனை அந்த செலரில் வந்து நிற்கணும்னு தான் நினைக்கிறானே தவிர, அவன் ஒரு கம்பெனியுடைய என்ன ஒரு ஓனராக மாறணும், அவன் ஒரு தொழிலதிபராக மாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை எனது இருக்குது. ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிற லெவலில் மகன் வந்து விஞ்ஞானி ஆகணும் எண்ணத்தில் வைக்கிறான். +1 +2 முடிச்சு காலேஜ் போகிற டைமில் கேட்டு பாருங்க, எப்படியா இங்கே இந்த எடுத்துருன்னு அந்த முடிவில் தான் இருக்கிறான். அதாவது ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் அவன் பெரிய தொழிலதிபராக உருவாகுவான், விஞ்ஞானியாக உருவாகுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் +2 முடித்ததோட எங்கே எடுக்கிறதா நம்மளோட ஐடியா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறேன். அதாவது அந்த எண்ணங்கள் அந்த எல்லாம் குறைஞ்சி போகிறத பார்க்குறோம். இது சமூகத்தில் நீங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லை, நிறைய எங்களது வாழ்க்கையிலையும் அதான் நடக்குது, சமூக சூழலையும் அதான் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இதை உங்களுக்கு நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும். ஆனால் இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, இதை நம்ம என்ன மாதிரி நடந்து கொள்ளலாம். உண்மையில் இஸ்லாம் எல்லோருமே வியாபாரிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறதான்னு கேட்டால் அது இல்லை. சமூகத்துடைய சமநிலைக்கு அது பாதிப்பு. எல்லோருமே வியாபாரிகளாக இருந்தால் சமூகத்துடைய சமநிலைக்கு பிரச்சாரர்கள் இருக்க வேண்டும், வழிகாட்டிகள் இருக்க வேண்டும், தொழிலாளர்கள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் உலகம் வாழும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இதனால தான் நாங்கள் ஒரு சிலரை விட அந்தஸ்திலே உயர்த்தி வைத்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை வாங்கிக் கொள்வதற்காக. அப்பதான் உலகம் என்ன செய்யும், ரன் ஆகும் என்பதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். ஆனால் ஒருவர் வியாபாரியாக நினைக்கிறார், பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறார், அவரது மனநிலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை
இதை அன்றைய விட இன்றைக்குரிய சூழ்நிலை பயங்கரமானதுதான், அது உண்மை. இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் ஓரளவு என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை இந்த பொருளீட்டல் துறையில் தூண்டினார்கள் என்று சொன்னால் அது பிசினஸை தான், வியாபாரத்தை தான். சந்தேகமே இல்லாமல் இஸ்லாம் தூண்டிய ஒரு பொருளீட்டல் துறை அப்படி என்று சொன்னால் அது வியாபாரம் தான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வியாபாரத்தை பற்றி நிறைய பேசுகிறது. மறுமையை ஒப்பிட்டு பேசுகிற நேரத்தில் கூட அந்த நபித்தோழர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு இஸ்லாம் எடுக்கக்கூடிய அதிகமான உதாரணமாக எது இருக்கும் தெரியுமா? பிஸ்னஸ் தான் இருக்கும், வியாபாரம் தான் என்ன செய்யும் இருக்கும். ரசூலுல்லாஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் 6 கிரந்தங்களிலும் நீங்கள் வியாபாரம் என்கின்ற ஒரு பெரும் பாடத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அற்புதமான வியாபார முறைமைகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் பாடங்களை என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். 1 2 ஹதீஸ்கள் அல்ல, 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை உள்ளடக்கிய வியாபார சட்ட திட்டங்கள், வியாபார நடைமுறைகள், அன்றைக்கு செயலில் இருந்த வியாபார முறைமைகள், இது பற்றிய செய்திகளை நீங்க நிறைய என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வணிக சமுதாயமாக இருந்ததற்கு இதை விட பெரிய ஒரு ஆதாரம் தேவையில்லை. அந்த அளவுக்கு என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு நிலையை நாம் என்ன செய்ய, குர்ஆனே என்ன செய்கிறது என்றால் வியாபாரத்தையும் வட்டியையும் சமப்படுத்தி காஃபிர்கள் பேசியதே குர்ஆன் சொல்லி காட்டுது. தென்னு ஒன்று தாண்டு 50 கொடுத்து 55 எடுக்கிறோம், 50 பொருளை கொடுத்து 55 எடுக்கிறோம், 50 ரூபாய் கொடுத்து 55 எடுக்கிறோம், அது என்ன வட்டி. 50 பொருளை கொடுத்து 55 எடுக்கிறோம், வியாபாரம். இது ரெண்டும் ஒன்று தான் அப்படி என்று தத்துவம் பேசியதாகவும் குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. அல்லாஹ் தஆலா என்ன வட்டியை ஹராமாக்கி நான் வியாபாரத்தை என்ன செய்கிறேன், ஹலாலாக்குகிறேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறேன். எனவே வியாபாரம் என்பது ஒரு மிகைத்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இதில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம அதாவது அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பயம் இல்லாத நன்மை தரக்கூடிய எதுவுமே இல்லை. பயம் இல்லாமல் நன்மை தரக்கூடிய எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும், அதனுடைய அதாவது பலனும் இருக்கும். நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். கஷ்டத்துடன் தான் எப்பொழுதும் இன்பம் இருக்கு. அதுக்கு நமக்கு தலையில ஓடுறது என்ன தெரியுமா, கஷ்டம் வந்தா இன்பம் வரும் அப்படின்றது. அப்படியே இல்லை, இன்பத்தோட எப்போ கஷ்டம் இருக்கிறேன்னு சேர்த்து வழங்கிங்க. கஷ்டம் வந்தால் இன்பம் வரும். கஷ்டம் வந்து நம்ம விரும்பாம வாரது, இன்பம் நம்ம விரும்பி வாரது. ஆனால் கஷ்டத்தோடு தான் இன்பம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, இன்பத்தோடு கஷ்டம் என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் இது இல்லை. இந்த ரெண்டும் பிணைந்து தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒன்றை என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்தில் வந்து ஒரு அச்சம் ஏற்படும். உங்களோட உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்படும். நானாக கட்டி காத்து கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு 50 லட்சம், இதை நான் வந்து ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறேன், நம்ம சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா, பொருத்தமான இடத்துல கொடுக்குறோமா, நம்பிக்கையானவற்றை கொடுக்குறோமா என்பது 2வது பகுதி. எல்லாமே செலக்ட் பண்ண பின்னால நம்ம சொல்ற விஷயம் இது. அந்த பகுதியெல்லாம் வழிகாட்டப்பட வேண்டிய விஷயங்கள், யார் இடத்துல செய்யணும், எந்த மாதிரி கிரவுண்டில் அதை போடணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போடணும் என்பது அதற்குரியவர்கள் வழிகாட்ட வேண்டும். அதையெல்லாம் தெரிந்த பின்னால் நம்ம போடுகிற நேரத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த அச்சம் இருக்குது, இது வந்து அதாவது நஷ்டப்பட்டால் என்னன்னு வரக்கூடிய அச்சம் இருக்குது. இந்த அச்சம் நியாயமானது தான். ஆனால் எங்களது ஈமானிய பலம் இதுல சரியாக இருக்குமாக இருந்தால், சரியான மார்க்கறிவு எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால், இந்த அச்சம் எங்களுக்கு தேவையே கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்வோம், வருவோம். ஒரு சின்ன உதாரணம் வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், நபித்தோழர்கள் பெரிய பிசினஸ்மேன், சாதாரண பணக்காரர்கள் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போல சஅத் இப்னு ரபி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நண்பர். மதீனாவுக்கு வந்த நேரத்தில் சொல்றாரு, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், மதீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான் அப்படி என்று சொன்னவர். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் மௌத்தாக நேரத்தில் கோடி கோடியான சொத்துக்கள் அவரது 4 மனைவியர்களுக்கும் என்னது பங்கிடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல காபி இப்னு மாலிக், இவர்களெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த பணக்காரருடைய வாழ்க்கையில நம்ம ஒரு லொஸ்ட்டை பார்க்கிறோம். யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மக்காவில் உள்ளவர்கள் வந்து அவர்கள் விவசாயிகள் அல்ல, பிசினஸ் பண்றவங்க. எங்கிருந்து பிசினஸ் பண்றவங்க? சிரியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி மக்கால விற்கிறது. மக்காட கிரவுண்ட்ல எதுவுமே இல்லை. மக்கால விற்கிறேன்டா பாலைவனத்தை தான் என்ன செய்யணும், விற்கணும். மக்கால வாழ்றதுக்கான எதுவுமே இல்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்டா, ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இவர்களுக்கு நான் தான் பழக்கினேன்.
ஒரு பழக்கத்தை, விருப்பத்தை, ஈடுபாட்டை ஏற்படுத்தினேன். எதுல? மாரி காலம், கோடை காலம். இதுல பிரயாணம் செய்து பிசினஸ் பண்ணுகின்ற ஈடுபாட்டை யார் ஏற்படுத்தினேன்? நான் தான் என்ன செய்தேன்? ஏற்படுத்தினேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவர்களுக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது நான் தான். மக்கால உணவு என்ன இல்லை, அந்த உணவை கொண்டு வந்து சேர்த்தது யாரு? நான் தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி பிசினஸ் சமுதாயமாக அவங்க இருந்தாங்க. மதீனால யாரு? விவசாயிகள். மதீனா பெரும்பாலும் என்ன விவசாய பூமி. மக்கால இருந்து மதீனாவுக்கு வாரவர் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தவர் எல்லாவற்றையும் இழந்து ஜீரோல தான் என்ன செய்யறாரு? வாரார். ஜீரோல வாரவருக்கு முதலாவது இந்த சமுதாயத்தில் கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? விரக்தி. ஜீரோ ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அது நேரத்துக்கு பிறகு நீங்க அடையிற விரக்தியை தெரியுமா? முதலாவது பிரச்சனையை வாரது சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது. இந்த கௌரவ பிரச்சனை தான் நிறைய பேர் அடிச்சு விடுறது. சமுதாயத்தை என்ன செய்யறது? எப்படிடா எதிர்கொள்றது? கார்ல போனவன் வணங்கிட்ட எப்படி பஸ்ல போறது? இந்த பிரச்சனை இருக்குதே, இந்த ஈகோ பிரச்சனை என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த லொஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். வெளிநாட்டில் உள்ள நிறைய பேர் நாட்டுக்கு போய் செட்டில் ஆகாம இருக்கிறது தெரியுமா? மெயின் பிரச்சனை ஈகோ. அங்க போனா எப்படி பேசாம இங்கே செத்துருவோன்னு இப்படி நிக்கிறதுக்கு அதான் காரணம். நாட்டுக்கு போய் ஒரு 50,000 வாடுவோம்னு நினைக்கிறதுக்கான பிரச்சனை மற்றவனையெல்லாம் பார்க்காம இருந்தா நிறைய பேர் போயிருப்பாங்க. நாட்டில் நம்ம ஒரு லீவுக்கும் போயிட்டு காட்டின அந்த கூத்திருக்குதே அதை நினைச்சு சாதாரண லெவலில் உள்ள மக்கள் விளங்கிட்டா அவங்க யோசிக்கிறது அதைத்தான் என்ன செய்யறாங்க? யோசிச்சுட்டு இருக்கிற இந்த பயம், இந்த ஈகோ. மதீனாவுக்கு வாராரு, மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். யாரு? சஅத் இப்னு ரபி. டோட்டல் சொத்துல உங்களுக்கு ஹாஃப் பண்றாரு. ஈகோ பிரச்சனை இருந்திருந்தா, ஒரு பெரிய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருந்தா முதலாவது என்ன செஞ்சிருப்பாரு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களாவது ஒருத்தர் இருக்கிறீங்களே என்ன மான கம்பெனி சொத்தை எழுதி வாங்கிட்டு என்ன போயிட்டே இருந்துட்டு. அப்படியா? இல்லை, நல்ல சந்தர்ப்பம். இதை விட உங்களுக்கு நீங்க லொஸ்ட் ஆகிற நேரத்தில் ஒரு பிசினஸ் மேன் லொஸ்ட் ஆக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒருத்தர் வர சொத்துல ஹாஃப் உங்களுக்கு தான் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி, இதுக்கு பிறந்த ரிஸ்க் வேணா, அந்த முடிவுக்கு தான் யாரும் வருவோம். இயல்பா இந்த சம்பவம் உண்மையான சம்பவம், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த சம்பவம், மிகப்பெரிய உதாரணமிக்க சம்பவம். நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நேரத்தில் அவர் அவ்வளவு தர ரெடியாகியும் பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உங்களது வியாபாரத்தில் பரக்கத்து செய்யட்டும். துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டி தாங்கடா, எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள். இந்த நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை ஜீரோல இருக்கிறாரு. அவருக்கு டோட்டல் சொத்து முன்னால நிக்குது. மிகப்பெரிய பிசினஸ் மேன். 2 செய்தி எங்களுக்கு கிடைக்குது, 3 செய்தி கிடைக்குது. ஒன்று அச்சமின்மை. அதாவது நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அச்சமின்மை எடுத்துக்காக வேண்டி யார் கேட்டாலும் கொடுக்கறத சொல்லலை. அது 2வது பகுதி. அது நீங்க ஒரு ஆலோசனை எடுத்து எந்த பிசினஸ்ல போடணும், எப்படிப்பட்ட இடத்துல போடணும், யார், அது 2வது பகுதி. அதையெல்லாம் சரியா செலக்ட் பண்ண பின்னால வரக்கூடிய அச்சம் இருக்குது. நம்ம லொஸ்ட் ஆகி விட்டால் என்ன செய்வது, நஷ்டமடைந்தால் என்ன செய்வது, இந்த அச்சம் இருக்குது. இந்த அச்சத்துக்கான பதில் அதில் என்ன செய்து இருக்குது. 2வது என்ன? அடுத்தவனுடைய சொத்தை கொண்டு நம்ம பணக்காரனாயிரணும் என்கின்ற அந்த ஆசையின்மை, அதுல உள்ள பரக்கத் பற்றிய அறிவு அதில் என்ன செய்து இருக்குது. 3வது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஈகோவை எதிர்கொண்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஈகோவை எதிர்கொண்ட அந்த மனநிலை. மக்காலிருந்து மதீனாக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்த நேரத்தில் எப்படி இருக்கு? நிறைய பேர் அப்படி சொத்தையே ஒருத்தர் தரப்போறான்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஒரு பில்டப் பண்ணுவாங்க. இதை விட நிறைய நான் அனுபவிச்சால் தான், கொடுக்க போறவனுக்கே ஒரு பில்டப் விளங்கிட்டா, இதெல்லாம் நிறைய அனுபவிச்ச வேண்டாம். என்ன செய்ய, எப்படி ஒரு சிச்சுவேஷன், ஓகே, அது எடுக்கிற நேரத்தில் ஆயிலுன் முஸ்தக்பீர், அவ்வளோ ஒரு பெருமை என்ன செய்யும் இருக்கும். அது எதுவுமே அவர் சொல்லலை, பெரிய பணக்காரன் எதுவும் சொல்ல. துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட் எடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? பெரிய நல்ல ஞாபகம் வச்சுங்க, அவர் வித்தது உணவு பிசினஸ் இல்லை, அவர் ஒரு புடவை வியாபாரி, துணி வியாபாரி. பண்ணிட்டா துணி வியாபாரம் அங்கிருந்து கொண்டு வந்து இங்க துணிகளை தான் விட்டாரு. ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவரு பால் கட்டி ஜுமுனா சீஸ் இது கொஞ்சத்தை எடுத்துட்டு கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறார். மார்க்கெட் வருமா நமக்கு? நம்ம துபாயில இருந்துட்டு மார்க்கெட்ல போய் சீஸ் பிசினஸ் பண்ண சொன்னா என்ன இது ஆலோசனை கூட்டமா இது விளங்கிட்டா அப்படின்னு நம்ம இயல்புலையே என்ன செய்வோம், உணர்வு. ஆனால் நமக்கு ஹலாலான வருமானம் தேவை என்றதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ல இருந்தது. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பரக்கத்தும் அல்லாஹுடைய அங்கீகாரமும் தான் எங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். அது எப்போ வரும் தெரியுமா? இந்த உள்ளம் இருந்தால் மட்டும்தான் வரும். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ஒன்று வருகிறது என்று சொன்னால் அதில் உள்ள பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒருவருக்கு எந்த எண்ணமும் நல்ல எண்ணமும் இல்லாமல் நிறைய கொட்டுது என்று சொன்னால் அதில் உள்ள சோதனை தனி, அதில் உள்ள சோதனை தனி. இந்த ஒரு மனநிலையில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வைத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் ஹலாலாக வாழணும் என்பதற்காக முயற்சி எடுக்க போறேன், மற்றவருடைய சொத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்ற முயற்சி எடுக்க போறேன், இறைவனை முழுமையாக நம்பி நான் என்ன செய்யறேன், இறங்குறேன். இந்த எண்ணம் இருக்குது. இது யார் பார்க்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? பார்க்கிறான்.
அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வமை யஸ்தஅஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹ். யார் பேணுதலாக இருக்கணும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கொடுத்து. வமை யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ். வேண்டாம், யாரிடத்திலும் வேண்டாம் என்று யார் முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான் நிறைய. ஏன்னா அவன் நம்புறது ஒரே ஒரு ஆளை தான், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை தான். இந்த மாதிரி ஒரு கட்டம் நமக்கு வந்தா, இந்த மாதிரி ஒரு கட்டம் நமக்கு வந்தால் என்ற அர்த்தம் நான் சொல்ல வரேன். வந்தால் அப்துல் ரஹ்மான் போறாரு, மார்க்கெட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்றாரு. அடுத்தது பாருங்க நம்பிக்கை. நமக்கு பிஸ்னஸ் பண்ணன செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். நல்லா வந்தாலும் சரி, திடீர்னு ஒரு 10 லட்சம் வந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் அந்த 10 லட்சத்தை கூட இன்னொன்று ஊற்றி விளங்கிட்ட வாழ்றதுக்கு நினைக்கிறேன். வாழ்றதுக்கு நினைக்கிறாங்க பெரும்பாலும் பெண்டைக்கு. 10 லட்சம் கிடைச்ச உடனேயே அதை வச்சு ஒரு 5 லட்சத்தில் வாழ்றது நினைக்கிறது இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கஞ்சத்தனம் காட்டுவோம் தான் நினைக்கிறது. 10 நீங்கள் சம்பாதிச்ச உடனேயே 1 லட்சம் ஒரு தர்மம் செய்ய வேண்டி வந்தால் செய்வோமா? செய்ய மாட்டோம். இன்னும் செட்டில் ஆகவே இல்லைன்றோம். நிறைய பேர் இன்னும் 30 வருஷமாக செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. அத்திவாரம் போட்டு வீட்டுக்கு அத்திவாரம் போட்டு இப்போ தான் வீட்டை எழுப்பிக்கிறாங்க. வாழ்றது எந்த ஜென்ரேஷனோ தெரியாது, ஆனால் அப்படித்தான் வாழ்றது இல்லை. பிஸ்னஸ் முடிஞ்சு வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹியம் என்ன வாசம், ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. தஸவ்வஜ்யா ரசூலுல்லாஹ், கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகிட்டாரு. கல்யாணம் முடிச்சுட்டு சம்பாதிக்கிறது நான் வாழ்றதுக்கு, சம்பாதிப்பது தான் வாழ்வதற்கு. கல்யாணம் முடிச்சு எவ்வளோ மகர் கொடுத்தீங்க? தங்கம், ஒரு சாதாரண அளவுக்கான தங்கம் கொடுத்தேன்னு சொல்ல. பாரக்கல்லாஹு பாரக்கல்லாஹு ஃபீக், உங்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யட்டும். அவுலிம் வலோ பிஷாத், ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்களா. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பிற்காலத்தில் உமருடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேன், மக்கா பிஸ்னஸ்மேன் நல்லவர், எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தார் என்பதற்கு ஒரு பெரியோரு ஆதாரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய ஒரு நிலத்தை சுற்றி என்ன செய்கிறார்? வட்டம் போட்டு, இதில் ஏழைகளுடைய ஆடு மாடு வந்தால் மட்டும்தான் நீ விடணும், மற்ற எவர்களுடைய ஆடு மாடுகளை விடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடு மாடுலாம் கிட்டத்தட்ட 500 ஆயிரக்கணக்கில் இருக்கும் மந்தைகள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்லாம் 1000 மாதிரி இருக்கும். இது அவங்களோட சைட் பிஸ்னஸ். அவங்களோட மெயின் பிஸ்னஸ் அது துணி இம்போர்ட் பண்ணுறது. இது சைட் பிஸ்னஸ் தான். அப்போ சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சின்ன மக்களுடைய அதாவது கால்நடைகள்லாம் வந்துச்சுன்னா மேய விட்டுருங்க. ஏனென்றா அவங்க அழிஞ்சாங்கன்னா திருப்பி என்கிட்ட தான் வருவாங்க ஜகாத்து கேட்டு. அதில் அழிஞ்சுன்னு வைங்களே, நான் பைத்துல் மாலி தான் திருப்பி அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதை விட எனக்கு நல்லது இதையே அவர் அந்த இடத்த நிலத்தை மேஞ்சர் வருது. ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆடு மாடுகள் மந்தைகள் வந்தால் இதில் மேய விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு இது அழிஞ்சா இன்னொன்று இருக்குது, இது அழிஞ்சா இன்னொன்று இருக்குது, இவர்களுக்கு இது அழிந்தால் இன்னொன்று இல்லை என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற அளவுக்கு எத்தனை வருடம்? 10, இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷம். அதுக்குள்ள ஒரு பெரிய இடத்தை என்ன செய்தார்கள்? அடைந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மௌத்தாகிற நேரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக என்ன செய்தார்? இருந்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே இதில் நம்ம பார்க்கிறோம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாவற்றை விட எங்களுக்கு தேவை அந்த ஆளுமை, நிர்வகிக்க வேண்டிய ஆளுமை இருக்குது. இந்த ஆளுமை தான் பார்க்கிறோம். நம்ம பெரிய பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லாத ஒருத்தவனுடைய ஆளுமை அதிகமாக அவனில் என்ன செய்யும்? செல்வாக்கு செலுத்த. அவனுடைய பேச்சு, அவன் போன்றுகிற வழிகாட்டல், அதான் என்ன செய்யும்? செல்வாக்கு செலுத்த. அவனுடைய நம்பிக்கை. சிலர் பேருக்கு தான் என்ன செய்றாங்க? அதனுடைய அதாவது ஒரு ஒரு முக்கிய அதாவது பொறுப்பாளராக மேனேஜராக இருக்கிறாங்க. ஆனால் அதை நடத்தி செல்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அவனுடைய நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், அவனுடைய அந்த உள்ள ஆளுமை தான் என்ன செய்யும்? நடத்தி செல்வதை நம்ம பார்க்குறோம். எனவே ஆரம்பமாக நாங்கள் மிக பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்மளது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்பது என்ன செய்ய வேண்டும்? எந்த அளவு இருக்க வேண்டும்? இறைவன் மீது நம்ம எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம் என்றதுதான். இந்த அச்சம், பிறர் மீது உள்ள ஆசை, அதே போல ஈகோ, இந்த பகுதிகள் நம்ம உள்ளத்தில் வராத அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் என்று ஒன்று இறங்க போறோமாக இருந்தால் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் மக்களை திருப்புவதும் எங்களை விட்டு மக்களை திருப்புவதும் யார கையில் இருக்குது? இறைவனுடைய கையில் தான் இருக்குது. நாங்களே பார்க்கலையா? 2 துணிக்கடைகள், பெரிய துணிக்கடை, சும்மா அப்படி விளம்பரம் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு துணிக்கடை வாசல காலை வச்சுட்டு திரும்பி இறங்கி அடுத்த துணிக்கடைக்கு நம்ம போனது இல்லையா? நம்ம 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம் பண்ணுவீங்களே, இந்த 50,000 இறைவன் இங்க வைக்கிறதா அங்க வைக்கிறதா திருப்புறது இறைவனுடைய கையில தான் என்ன செய்து இருக்கு. என்ன விளம்பரம் பண்ணிட்டாலும் சரி, அந்த மனநிலையை மாற்றுறதுல தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த இடம் இறைவனது கையில் மட்டும்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. எவ்வளவு பெரிய நிலைமை நம்ம பண்ணிவிட்டாலும் மக்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்ப்பதும் தூரமாக்குவதும் இறைவனது கையிலே இருக்கிறது. எனவே நம்ம பிஸ்னஸ் என்று ஒன்று நம்ம இறங்க போறதாக இருந்தால் முழுமையாக எல்லா கிரவுண்டையும் சரி பண்ண பின்னால நஷ்டம் வரலாம் என்கின்ற நம்பிக்கையோடு என்ன செய்யணும்?
நஷ்டம் வரலாம், அந்த நம்பிக்கை இருக்கணும். அதாவது நஷ்டம் வரலாம் என்பதை சமாளிக்கக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். இருந்து கொண்டு என்ன செய்யணும், நம்ம இறங்கணும். ஒரு முறை நஷ்டப்பட்டு விட்டால், நம்ம எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அதை எப்படி ஒரு அரசாங்கம் சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பகுதி இரண்டாவது. ஆனால் நஷ்டப்பட்டு விட்டால் என்கின்ற எண்ணம் லாபப்படுவதற்கு எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தடையாக என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நம்ம இது ஒரு, அதாவது எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட ஒரு சமுதாயத்துடைய பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பங்கு வந்து அரசாங்கத்துக்கு என்ன செய்யுது, தெரிக்குது. நம்ம என்னதான் படிச்சுட்டாலும் என்னதான் செஞ்சிட்டாலும் அரசாங்கம் தான் அதை என்ன செய்யும், அதை தீர்மானிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருந்தாங்க. இந்த அரபு நாடுகளை வச்சு ஒருத்தர் வகுப்புல கை தூக்குறார். நீ என்ன வாகனம்? நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் அப்படி ஒருத்தர் ஒரு லாயர் அப்படி சொல்கிறாங்க. ஒரு அரபு, இந்த மிடில் ஈஸ்ட் ஒரு அரபி, நான் கஃபீல் ஆகணும், அவ்வளோதான். இந்த என்ன பொறுப்பு என்ன, கஃபீல் அணியே. டாக்டர் வந்தாலும் சரி, இன்ஜினியர் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, எனக்கு பணம் கட்டிட்டுன்னு வாழணும். அப்போ அவன் உட்கார்ந்து சம்பாதிக்கிற சிச்சுவேஷனை உருவாக்கினது அவனது கல்வியா, அவனது படிப்பா, அவனது முயற்சியான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அந்த நாடு, எனது நாட்டில் உள்ள மனிதன், நாட்டு மகன் சம்பாதிக்கணும் என்று நினைச்சதுக்கான வச்ச ரூட் உட்கார்ந்து சம்பாதிச்சிருக்கிறான். எங்களது முயற்சி, எங்களது வருமானம், எங்களது எண்ணம் எங்களதான் எல்லாமே. ஆனால் அரசாங்கம் போட்ட திட்டம் என்ன, நாட்டில் உள்ளவன் என்ன செய்யணும், வாழணும் அப்படின்றது. இந்த பகுதி இருக்குதே, இதுக்கும் சேர்த்து நாங்கள் ஈடு கொடுக்க வேண்டி இருப்பது தான் எங்களது பயத்துடைய இன்னொரு காரணம். நம்ம நாடுகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த நாடுகள்ல என்னடா, உள்நாட்டில் உள்ளவனுக்கு தான் மதிப்பு, சொந்த நாட்டுக்காரனுக்கு மதிப்பு. நம்ம நாட்டில் உள்ளவங்க எல்லாம் என்னது, நம்மளாம் இரண்டாவது, வெளியிருந்து வரவனுக்கு தான் என்ன மதிப்பு, ஃபாரினர்ஸ் அப்படின்றது. இங்க நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, என்ன ஃபாரினர்ஸை மதிக்கிறான் இல்லையான்னு சொல்லி, நம்ம நாட்டில் மதிக்கிறானே, அங்க என்ன சொல்றோம், ஃபாரினர்ஸை தான் மதிக்கிறான்றோம் அங்க. விளங்கிட்டா? அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை சொந்த நாடு நிர்வகிக்காது விட்டால் நம்முடைய பயன் டபுளாகத்தான் செய்யும், இரட்டிப்பாகத்தான் செய்யும். அப்ப எனவே அந்த இடத்துல ஒரு போராட்டம் உண்டு, அதில் மறுக்கவில்லை. ஒரு அரசாங்கம் அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்குது பாருங்க, லேசா உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தால் எத்தனையோ பேர் என்ன செய்து வாழ்ந்திருக்கலாம். அரசாங்கம் பொது நாட்டு மக்களுக்கு பொது எதிரியாக இருப்பது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, விரோதத்தன்மை அதிகமாக காட்டுறது. நிறைய பேர் ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கூட இவைகளெல்லாம் நிர்வகித்து மிகைத்து இறைவன் என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாங்கள் வளப்படுத்துவது. அதுக்கு மிகப்பெரிய உதவி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சம்பவத்தை வந்து சின்னதாக முடிச்சுட்டு நம்ம போகக்கூடாது. சாதாரண சம்பவமே அல்ல அது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு மிச்ச நேரம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும் இது எந்த லெவலுக்கு என்ன செய்யும் போகும் அப்படின்னு சொல்லி. ஒரு பேங்காக நம்ம உதாரணமாக சொல்லலாம்டா, நபித்தோழருடைய வரலாற்றில் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இது வந்து நான் தனி தலைப்பாக ஜுபைர் அவ்வாமுடைய தொழில் விஷயம் எப்படி நடந்துச்சு, அந்த பிஸ்னஸ் எப்படி நடந்துச்சு, அதனுடைய கடைசி அவருடைய சொத்து எப்படி இருந்துச்சு, எப்படி பிரிக்கப்பட்டுச்சு என்றெல்லாம் பேசியிருந்தேன். ஆனால் இது அந்த அளவுக்கு அல்ல, கூடுதலாக பேசப்பட வேண்டிய விஷயம் ஒரு பேங்க்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால், எல்லா மக்களும் நிலமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சொத்தை கொண்டு போய் யார்ட்ட கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம்கிட்ட தான் என்ன செய்வாங்க, கொடுத்து விட்டு போவார்கள். கடைசி நேரத்தில் அதை திருப்பி ஒப்படைப்பதற்கே ஒரு பெரும் போராட்டம் என்ன செஞ்சது, அவர் மரணிக்கிற நேரத்தை திருப்பி ஒப்படைப்பதற்கு பெரும் போராட்டம் இருந்தது. அதனூடாக அவருக்கு வந்த இன்கம் கோடான கோடி, கோடான கோடி சொத்துக்கள் என்னது இருந்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நான் சொல்ல வரேன், ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய ஆரம்ப வரலாற்று நிலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மனைவி சொல்றா, தஸவ்வஜ்து சுபைரன், நான் ஜுபைரை திருமணம் முடிச்ச டைம்ல அவருக்கு உலகத்துல குதிரையை தவிர வேற எந்த சொத்தும் இல்லை, ஒரு குதிரை, அதை தவிர வேற எந்த சொத்தும் அவருக்கு என்னது கிடையாது என்றார். அப்ப அல்லாஹு தஆலா ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தை தரணும் என்று நினைக்கணுமாக இருந்தால், ஆனா இந்த வன்னி அப்தி, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு காய்தா என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா சொல்றான், நான் எனது அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். நிறைய பேர் அல்லாஹ் எப்படி நினைக்கிறாங்க, நம்ம எப்படி நஷ்டம்தான், நம்ம முன்னேற போறது இல்லை, நான் முன்னேற போறேனா இப்படி என்று சொல்றதுனால நீங்க யார் மீது அவநம்பிக்கை வைக்கிறீங்க, அல்லாஹ் மீது. அல்லாஹ் எனக்கு தரமாட்டான், அல்லாஹ் எனக்கு, யார் இன்றைக்கு அப்படி பேசுற, நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க பாவம், விலங்கு தானே, உங்களுக்கே தெரியும் தானே, எல்லாம் லொஸ்ட் தான். ஏதோ அல்லாஹ் நமக்கு மறுமையில வச்சிருப்பான் போலைக்குது, இவருக்கு மட்டும் மறுமையில அல்லாஹ் வச்சுக்கிறான். வணங்கிட்டா என்ன, அல்லாஹ் நமக்கு மறுமையில வச்சுக்கிறான். இந்த எண்ணம் எதை சொல்லுது தெரியுமா, இறைவனுடைய விஷயத்தில் உங்களுக்குள்ள திருப்தியின்மை, இறைவனுடைய விஷயத்தில் திருப்தியின்மையை சொல்லி காட்டு. இப்படி நினைக்கவே வேண்டாம்.
உலகத்தில் எங்கெங்கேயோ மூளையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நமக்கும் தருவான் என்ற அந்த மனநிலை நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் பிரதானம். உங்களை நஷ்டப்படுகிற நேரத்தில் நிர்வகிப்பதும் கஷ்டப்படுகிற நேரத்தில் நிர்வகிப்பதும் ஒரு பிஸ்னஸுக்கு கொண்டு போய் போடுற நேரத்தில் நிர்வகிப்பதும் இந்த நம்பிக்கை தான். இந்த ரூஹானியத்தை இழந்தீங்கன்னு வைங்களேன், இந்த உயிரோட்டத்தை இழந்தீங்கன்னு வைங்களேன், இந்த உயிரோட்டத்தை இழந்தால் குறிப்பிட்ட காலம் நீங்கள் சம்பாத்தியத்தை ஈடுபட்ட அந்த பொருளாதாரம் இருக்கும். அதுக்கு பின்னால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள். அதில் பிரதானமான ஒரு 3வது பகுதி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் நம்ம சொல்லிக்கிறேன். பிரதானமான 3வது பகுதி என்னன்னா, சிலர் இந்த விரக்தி நிலையால அச்சத்தால் ஒரு முடிவுக்கு வராங்க. ஹராமான வழியில் சம்பாதிச்சிடுவோம், நல்லா சம்பாதிப்போம், புறவு தௌபா செஞ்சிடுவோம். வணங்கிட்டா எல்லாம் சம்பாதிப்போம், புறவு என்ன செஞ்சுக்கிடுவோம், தௌபா செஞ்சுக்கிறோம்னு முடிவுக்கு வரான். இதனால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லோன் எடுத்துட்டு நாட்டில் செட்டில் ஆகிடுறது. வணங்கிட்டா நிறைய நடக்குதா இல்லையா? இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது அங்கே செட்டில் ஆகிடுறது. அங்கே ஒரு இங்கே சொல்லலாமா இல்லையான்னு தெரியும், ஒருத்தருக்கு ஃபிங்கர் பிளாஸான்னு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த செய்தி போயிடுமோ தெரியா, என்னால் சொல்கிறேன். அவருக்கு பேர் என்னென்னா ஃபிங்கர் பிளாஸான்னு பேர். என்ன ஃபிங்கர் பிளாஸான்னு பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாட்டுக்கு போய் இன்சூரன்ஸில் ஃபிங்கரை கொடுத்துட்டு என்ன மெசேஜுக்கு கொடுத்தாச்சு, இது போயாச்சு, இதுக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிது இந்த விரல் போனால். அந்த வேலையில் விளங்கிட்டா இந்த விரல் போனால் பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிது, வேணுமென்று செய்யலைன்னு ப்ரூஃப் ஆகினான். அதை கூட நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. விளங்கிட்டா அதனால் ஃபிங்கர் பிளாஸான என்ன செஞ்சுட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. இப்படியும் முன்னேறலாம், இப்படி என்ன செய்யலாம், முன்னேறலாம். இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு இலங்கையில் புதுசாக உங்களுக்கு தெரியும் கலவர பிரச்சனை வந்துச்சு. திடீர்னு எல்லா கலவரமெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக்கில் ஒரு இடம் எரியுது. கலவரம் நடந்தால் அது எப்படியும் தொடர்ச்சி ஒன்று இருக்கும். தொடர்ச்சி முடிஞ்சு திடீர்னு கனவு கண்ட மாதிரி ஒரு இடம் என்ன செய்யாது, எரியாது. ஒரு 1 வீக்குக்கு பிறகு என்ன இந்த இடத்த மறந்துட்டோமேன்னு போய் யாரும் என்ன செய்யறது இல்லை, எரிக்கிறது இல்லை. அந்த கலவர நேரத்துக்குள்ளே அடிச்சாதான். திடீர்னு ஒரு பெரிய டைல்ஸ் கடையை எரியுது. என்னடான்னு பார்த்தா அவனே எரிச்சு வீட்டில் போயிட்டு இருந்துட்டான். ஏன் பிரச்சனை, கடனெல்லாம் கொடுக்க இயலாது, அதனால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி கடையை அவனே போட்டு எரிச்சிட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டான். தெரியலைன்னா என்ன செஞ்சிடும், அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு வந்துடும். இது நிறைய பேரை கடைபிடிக்கக்கூடிய ரூட். அல்லது வீட்டு டீடை கொண்டு வந்து வச்சாச்சு, வட்டி எதையாவது ஒன்று வட்டி, ஹராமான வழிகள் நினைக்கிறாங்க. ஹராமான வழிகளில் முன்னேறலாம்னு கேட்டால் முன்னேறலாம், முன்னேறலையா உலகத்தில்? அதாவது வட்டி அல்லாஹ் தாலா அழிப்பான். ஒரு ஆள் கேட்டார், வட்டி அல்லாஹ் அழிப்பான்னு சொல்கிறாரு, பேங்க்காரனெல்லாம் மினுமினுக்குதுன்றாரு. பேங்க்கெல்லாம் என்ன செய்யுது, போனால் அப்படி மினுமினுக்குது, அழிப்பான்னு சொன்னால் வாழ்ந்துட்டிக்கிறானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனவே வாழ்ந்துட்டிக்குது, கண்ணால் பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன விளங்கலைன்னா அல்லாஹ் அழிப்பான்னு சொல்கிற என்ன செய்யலை, விளங்கலை. பொருளாதாரத்தையும் அல்லாஹ் அழிப்பான் தான். பொருளாதாரத்தை அழிக்கிறதல்ல அழிவு. பொருளாதாரத்தை ஒரு பெரிய கோடீஸ்வரன் மென்டலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கோடீஸ்வரன் மென்டலாக, அதாவது பைத்தியகாரனாக இருந்தான்னு வைங்களேன், இருந்தால் எப்படி இருக்கும்? இதை விட ஒரு பெரிய அறிவு ஒருத்தனுக்கு தேவையா? இதை விட பெரிய அழிவு ஒன்று இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே நல்லா மினுமினுத்தா அது வளர்ச்சியில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இந்த 3வது கட்டத்தை அடைகிறாங்க பாருங்க. நம்மளால அதுக்கு சிலர் அடிப்படையை வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமீதியில் வரக்கூடிய செய்தின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் வட்டியிட புகை காத்து கூட படாமல் யாருங்க இருக்க முடியாது, அதனால தான் நான் வட்டியில் உழுந்திக்கிறேன்றார். இவரா பேத்து உளுந்துட்டு காத்து பட்டுட்டாங்க. என்ன சொல்றேன்னா, வட்டியுடைய காற்று படாமல் இருக்க முடியாது, அதனால இந்த ஏசி காத்துனா அந்த ஹதீஸுக்குள்ளே தான் வரும்ன்றார். இவர் போகிறது ஏசி காத்துனா அதுக்குள்ளே தான் என்ன செய்யும், வரும். பேங்குடைய ஏசி காத்துனா அதுக்குள்ளே தான் வரும் அவராக சொல்றீங்க. இப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரம் இல்லாத செய்தி. எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்லாம் சூழல் நிர்பந்தங்களை எங்கட தலையில் திணிக்காது. நாங்கள் எல்லாரும் வட்டி எடுத்து அரிசி வாங்கினாலும் அதில் வட்டி இருக்கின்ற, நானா வட்டி எடுத்தேன் இல்லையே, நான் அரிசி அவன்கிட்ட வாங்குறேன் அவ்வளோதான், அது எனக்கு ஹராம் இல்லை. நான் ஒரு ஃப்ளைட்டில் வர இன்சூரன்ஸ் வச்சுக்கிறேன், அது நான் போட்டதா இல்லை, அது எனக்கு என்னது ஹராம் இல்லை. நான் நிர்பந்திக்கப்படுறதெல்லாம் அதுக்குள்ளே இஸ்லாம் என்ன செய்யாது, சேர்க்காது. நான் ஒரு பொருளை கிளியர் பண்ண வேண்டிய ஏர்போர்ட்டில் அவனுக்கு அவன் லஞ்சம் கேட்குற, அதுக்கு நான் பொறுப்பா இல்லை, அது நான் குற்றவாளி இல்லை. அதெல்லாம் குற்றவாளி யாரு, அவன். அதை கொண்டு இஸ்லாம் எங்கட தலையில் திணிக்காது. இது போல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொரு வார்த்தை சொல்வார்கள், என்னன்னு சொன்னால், ஹராம் செஞ்சா தான் முன்னேறலாம், ஹராம் செஞ்சா தான் முன்னேறலாம், ஹலால்ல எங்க முன்னேறலாம், ஹலால் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறது சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இந்த வார்த்தை குஃப்ரான வார்த்தை. ஹராம் செய்தால்தான் முன்னேறலாம் என்றது ஒரு குஃப்ரான வார்த்தை. இதனாலேயே வீதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படி நின்றுட்டு ஏதாவது ஒரு ப்ராடா உண்டு யாரையாவது ஏத்தாம வேகமாக போச்சுன்னு வைங்களேன், ஹராத்தில் உழைச்சாதான் ஓடுறான். அவனை ஏற்றலை, அந்த வண்டியில் ஏற்றலை அப்படின்றதுக்காக வேண்டி ஹராத்தில் எந்த வண்டி போனாலும் ஹராத்தில் உழைச்சது, 2 மாடி கட்டினாலும் ஹராத்தில் உழைச்சது, ஏன் இவனால் முடியலை. அதனால் எல்லாமே என்ன, ஹராத்தில் உழைச்சிட்டா முன்னேறன்னு நினைக்கிறான், பிழை. அன்புள்ள சகோதரர்களே, ஹராம் இல்லாமல் உலகத்தில் அழகாக முன்னேறலாம்.
அது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய கிஃப்ட், நம்பிக்கை வைத்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். ரெண்டாவது விஷயம், ஹராமால முன்னேறினா முன்னேற முடியாதுன்னு இல்லை, முன்னேறலாம். ஆனா ஹலாலால முன்னேறினா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அதாவது அவர்கள் தெரியாத வண்ணம் அவர்களை நான் பிடித்துக் கொள்வேன். இஸ்தித்ராஜ். நீங்க ஹலாலால முன்னேறுவதன் மூலம் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? சண்டே பீச்சில் பார்க்கலாம். நாட்டில் என்ன எதிர்பார்க்குறோம்? காற்று வாங்கிட்டு வரதுக்கு போகிறோம். வீட்டில் காற்று இல்லை இருக்குது, ஆனால் காற்று வாங்கிட்டு வர போகிறோம்னா கிடைச்ச பணத்தை கொண்டு போய் தங்க போட்டுட்டு எங்கே மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ எங்கேயோ போட்டு காற்று வாங்குறது. என்ன எதிர்பார்க்குறோம்? சந்தோஷம், மகிழ்ச்சி, அதையொட்டி நிம்மதி. இதுதான் வாழ்க்கையுடைய உயர்ந்த லட்சியம், வேறு எதுவுமே இல்லையே. வாழ்க்கையுடைய உயர்ந்த லட்சியம் என்ன? உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பிள்ளை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கணும்ன்றதான். இதை அல்லாஹு தாலா நிச்சயம் ஹராமான உழைப்பில் எடுப்போம், சந்தேகமே. சில பொழுது உங்களை சுற்றி அந்த அதாவது பொருட்சடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்கள் உளரீதியாக செத்து கொண்டிருப்பீர்கள். உளரீதியாக செத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன? எந்த இதன் ஊடாக நீங்கள் எதை பெற நினைத்தீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. எனவே ஹராமான உழைப்பு மூலம் முன்னேறலாம், முன்னேற முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. தாராளமாக நீங்கள் முன்னேறலாம். ஆனால் அந்த முன்னேற்றத்துடைய விளைவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யாது, நிச்சயமாக கிடைக்காது. அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிடமிருந்து என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ஹராமான உழைப்புக்கு உதாரணம். ஒரு பெண்மணியிடமிருந்து ஒரு கேள்வி. என் கணவர் தவறான தொடர்பில் இருக்கிறார், நான் என்னை வசதியாக வச்சுக்கிறார், நிறைய மாடி கட்டிடத்தோட காரோட வசதியோட எல்லோட நான் இருக்கிறேன். ஆனால் அதாவது இந்த கணவர் ஒரு ஹராமான தொடர்பில், ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பில் இருக்கிறாரு. மார்க்கத்து ரீதியாக இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும், என் வாழ்க்கை பிரிஞ்சு போகிற கட்டத்தில் இருக்குது அப்படின்னு வசதியானவர்கள். ஒரு கேள்வி, எத்தனை வருஷமா இந்த அதாவது உங்க ஹஸ்பண்டுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டதற்கு, இந்த அதாவது பெண்களை வெளிநாடுக்கு என்ன செய்யுது ஏற்ற ஏஜென்சி, பெரிய பெரிய லெவலில் பிரான்ச்சஸ் வச்சு என்ன செய்கிறாங்க பெண்களை வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்றக்கூடியது. சரி, இதில் எங்களுக்கு தெரியும் மார்க்கத்துக்கு முரணான எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது எங்களுக்கு என்னது தெரியும். இதை பற்றியான சப்ஜெக்ட் தான் அது. எவ்வளோ வருஷமாக செய்கிறாரு? 20 வருஷமாக செய்கிறாரு. இப்போ அந்த பெண்மணி கேள்வி எப்போ வந்துக்குது? 20வது வருஷம் தான் வந்துக்குது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் இடிச்சுது. என்றைக்கு வாழ்க்கையில் இடிச்சதோ அப்போ தான் மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதா? வாழ்க்கையில் ஏன் இடிச்சு தெரியுமா? வாழ்க்கையில் இன்னொருவரை கொண்டு வந்து அவர் என்ன செஞ்சார்? கள்ளத்தனமா சேர்த்து தவறான தொடர்புல இருக்கிற நேரத்தில் தான் மார்க்க ரீதியாக இது கூடுமா கூடாதா? வழங்குதான் எங்கே அடிக்குது? கார் இருக்குது, வண்டி இருக்குது, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, வேறு வேறு இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாச்சு. ஆனால் சொந்த வாழ்க்கை காணாமல் போகுது. காணாமல் போகிற நேரத்தில் கணவன் செய்கிற பிஸ்னஸ் ஹலாலா ஹராமா கேள்வி. இப்போ இதில் தீர்வு நம்ம சொன்னாலும் சரி, விளைவுகளை அனுபவித்து தான் வெளியே வர வேண்டியிருக்கும். இதை எப்போ உங்க கேட்டிருக்கணும்? முன்னேறுவதற்கு முன்னாலேயே இப்படி ஒன்றில் இறங்க போறாரு, எங்களுக்கு ஹராமான ஒரு லைஃப் எங்களுக்கு தேவையில்லை, இது கூடாது, என் கணவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க என்று அப்போ சொல்லி இருந்தா அது நியாயமாக இருந்திருக்கும். நம்ம அனுபவிக்கிறோம், அதனால கண்டுகொள்ளாமல் பேசாமல் இருப்போம் என்று நினைத்தது சொந்த வாழ்க்கையை என்ன செய்யும்? பாதிக்கும். இதே தான் பிள்ளைகளோட விஷயத்தில் பெற்றோர்கள் நடந்து கொள்வதும், அது இதே தான் இன்வெஸ்ட் பண்ணுகிற நேரத்தில் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளக்கூடிய பார்ட்னர் பெரிய முன்னேறி 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 போய் ஒரு ஹராமான இதில் என்ன செய்ய போறாரு? இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சாலும் பேசாமல் இருந்துடுறது, முன்னேற்றத்துடைய டேஸ்ட், அதனால பேசாமல் இருந்துடுறது. இதனாலையும் என்ன செய்யுது? வாழ்க்கையில் அழிவு வாரத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த இப்போ நான் சொன்னவைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, ஒரு சிந்தனை உருவான பின்னால, அதுக்கான கிரவுண்ட் உருவான பின்னால், அதுக்கான பணம் உங்களுக்கு வந்த பின்னால உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மனபலம். இது நீங்க இழந்தீர்கள் என்று சொன்னால் இது இதுக்கு மட்டும் உரியதல்ல. எந்த விஷயத்திலையும் இந்த மனபலத்தை இழந்தீங்க என்று சொன்னா நீங்க சர்வசாதாரணமான மக்கள்கிட்ட எல்லாம் அடிபணிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா பொருளாதாரத்தை யார் கையில் வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை போச்சுன்னு வைங்களேன். ரப்புல் ஆலமீனத்தில் தான் எல்லாமே என்ன செய்யுது? கையில் இருந்துட்டு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு போன பின்னால எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு போன பின்னால நீங்க எவ்வளவு முன்னேறினாலும் சரி, நம்பிக்கை இல்லாத ஒரு வட்டமாக என்ன செஞ்சிடும்? அது உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் மனிதர்களிடத்திலே இந்த மாதிரியான சிந்தனையோடு சேர்த்து இந்த அதாவது உல நம்பிக்கையின்மைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க கம்பெனிலே பார்த்துருக்கலாம். கம்பெனியில் ஏதாவது சக்சஸ்ஃபுல் வந்துச்சுன்னு சொன்னா, நல்ல ஒரு கம்பெனி ஆயிருந்தா எல்லாரும் காரணம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருமை பிடிச்ச உங்களுடைய சிச்சுவேஷன் ஆயிருந்தா என்ன சொல்லுவாங்கடா, இப்போ விளங்குதான் என்னுடைய திறமை, என் இன்வெஸ்ட்மெண்ட், என் சிந்தனை, என் ஐடியா விளங்குதான் யார்கிட்ட கேட்கறது? கீழே உள்ள எல்லா தொழிலாட்டும் கேட்கறது. அவங்களும் நீ தொழிலாளர் கேட்கறதுல அப்படி சொல்றது.
ஏதாவது லொஸ்ட் வந்துட்டேன்னு வைங்களேன், யார் தலையில் போடுறது? உங்களை வச்சதுனால தான் இந்த கம்பெனியே இந்த மாதிரி என்ன செய்யுது போயிட்டு இருக்கீங்கன்னு அவங்களோட தலையில் போடுறது. வெற்றி பெற்றால் யாரு? அவர். தோல்வி அடைஞ்ச யாரு? நீங்க. இதெல்லாம் அழிவுக்குரிய ஆரம்பம். இதெல்லாம் அழிவுக்குரிய ஆரம்பங்கள். என்றைக்கும் உள ரீதியாக எங்களை நாங்கள் சரிப்படுத்தாது விட்டால் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம எழுச்சி பெற முடியாது, அரசியல் ரீதியாகவும் எழுச்சி பெற முடியாது. அச்சமூட்டல் தான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அச்சமூட்டல் தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றதாக இருந்தால், டாக்டர்கிட்ட நம்ம ஒரு வலி என்று டாக்டர்கிட்ட போகிறோம். அவன் நோய் என்று சொன்னால் சந்தோஷப்படுறோமா இல்லைன்னா சந்தோஷப்படுறோமா? நோயெல்லாம் தான் சந்தோஷப்படுறான். ரைட்டா? நீங்கள் பெண்களை கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்க, என்ன மாதிரி சொன்னார், கோமாவுக்கு போயிடுவேன்னு சொன்னான்றாங்க. டாக்டர் கோமாவுக்கு போனோன்னு சொன்னால் அவன் படுற சந்தோஷம் விளங்கிட்டா? ஏன் கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போறீங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை, என்ன படிச்சுட்டு வந்தாலும் தெரியும். ஏன் அந்த டாக்டர் வந்து என்ன படித்தான்னு விளங்கல, அது உனக்கு நோய் இல்லைன்னு சொல்றது அவனுக்கு என்ன செய்யலை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலை. நோய் என்று சொல்றது அப்படின்னா அந்த அச்சம் என்பது எவ்வளவுக்கு எங்களோட உள்ளத்தை அதாவது அப்படி பிடிச்சிருக்கிறத பாருங்க பாப்போம். அதனால தான் டாக்டர் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதுவும் இல்லை, எதுக்கும் 2 டேப்லெட் எழுதி தாரேன்னு என்ன செய்யறான், 2 விளையாட்டியா எழுதி தாரேன், நீ விரும்புகிறாய் அதைத்தான்றதுனால 2 எழுதி கொடுக்குறான். வணங்கிட்டா? நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உள்ளத்தை நீங்க சரியான இடத்துல வைக்கணுமாக இருந்தால் மிக கவனமாக இருக்க நம்மளை யார் அச்சமூட்டுறான்ன்றதுல. நம்ம ஏன் இவன் அச்சமூட்டுகிறான், யார் அச்சமூட்டுகிறான், அவசரமா எடுத்துருவோம். நம்ம அறியாத ஃபீல்டில் அதை அவசரமா எடுத்துருவோம். வெளிநாட்டில் வந்து ஒருத்தன் இறங்குறான், இறங்கின உடனே என்ன பேசுறான், நீங்க நல்லா அனுபவப்பட்டிருப்ப, இறங்கின உடனே என்ன பேசுறான், இன்னும் சரி வரா, இப்போ துபாய் முடிஞ்சுது, துபாய் முடிஞ்சோன்னு 50 வருஷமா பேசிருக்கோம். வணங்கிட்டா? துபாய் முடிஞ்சுது, சவுதியில் இருந்தால் சவுதி முடிஞ்சுது, கத்தார் முடிஞ்சுது, குவைத் முடிஞ்சுது. நம்ம நாட்டில் உட்கார்ந்து அந்த தாயிட கையால் தின்ற சாப்பாட்டுடைய டேஸ்ட் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இவன் வந்த உடனேயே இவன் சரியான ஒரு வேதனையில் வந்திருப்பான், குடும்பத்தை பிரிஞ்சு அதை பிரிஞ்சு வேதனையில் வந்திருப்பானா, விரக்தி ஆகிடுவான், நாட்டுக்கே போயிடுவான். இவன் போயிட்டான், இவன் உட்கார்ந்துட்டான். யாரு அட்வைஸ் பண்ணவன் அவன் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அட்வைஸை கேட்டவன் நாட்டுக்கு போயிட்டான். என்ன காரணம், அவன் ஒரு அறியாத நிலையில் இங்கே வந்தானா, அறியாத நிலையில் பயத்தில் வந்தவனுக்கு இவன் போட்ட அச்சம் உடனே எடுத்துருது, உடனே உள்வாங்கிடுவான். இந்த புத்தி நமக்கு இல்லைன்னு இது நீங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் பார்க்கலாம். அட்வைஸ் பண்ண நீயே உட்கார்ந்துருக்கிறான்னு கேளுங்க, 10 வருஷமா நீயே உட்கார்ந்துட்டியா, குடும்ப சிச்சுவேஷன் எனக்கு மட்டும் இல்லையோ உனக்கு மட்டும்தானே அது, இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். குடும்பத்தில் தாயிட கையால் சமைச்சு சாப்பிட்றதுடைய அந்த எதிரிக்குதே, அங்கே போய் சண்டை. ஆனால் இங்கே அதை பேசி அனுப்பி விடுறத பார்க்கலாம். என்ன காரணம், அச்சம். விளங்கிட்டா? அச்சப்பட்டால் அடிமையாகுவோம்ன்றதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஹு. ஃபிர்அவுன் தன் சமுதாயத்தை கேவலமாக பார்த்தான், அவர்கள் உடனே வழிபட்டார்கள். கேவலம் பார்த்தா வழிபட்டுருவோம். புதுசாக இறங்கின உடனே நம்ம சொல்கிறோம், பாரு இந்த எம்பசி எல்லாம் இங்கே ஸ்ட்ரிக் ஆனது, நம்ம சொல்கிறது மாதிரி நீங்கள் கேளுங்கன்னா அவன் சொன்ன மாதிரி கேட்டுருவோம். ஏன்னா நமக்கு தெரியாதே, அதனால் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். இது மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இறங்குற நேரத்தில் நமது அச்சத்தை இன்னொருவர் நிர்வகிக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. ரோட்டில் நீங்கள் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனில் பயத்தில் இருக்கிறீங்க, ஒருத்தர் வந்து இதால் ஓடுங்கன்னா ஓட மாட்டோமா, ஓடுவோமா, உடனே ஓடி என்னன்னு தெரியாது. ஏன், நமக்கு இருக்கிற பயம், ஓடுங்கன்னா அவன் காப்பாற்ற வந்திக்கிறான், அவன் யாராக இருந்தாலும் நம்ம ஓடுறது பார்த்தா அவன் தான் மாட்டி விடுறவனா இவன். நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எனவே அச்சம் ஒரு ஆபத்தான அம்சம். நம்ம யார் அட்வைஸ் பண்ணாலும் சரி, அச்சமான சிச்சுவேஷன் அமைதியாகிறது தான் மிகவும் 2 நேரத்தில் சொல்லக்கூடாதுவாங்க. ஆர்வத்திலையும் மிகவும் அதாவது அச்சத்திலையும் நம்ம எதை செய்யக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்வார்கள். இந்த விஷயங்களை மனதில் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வலா தஅஜிஸ். உங்களுக்கு எது நலவு தருமோ அதுல பேராசையோடு இருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு எது நலவு தருமோ அதுல பேராசையோடு இருங்கள். இயலாது என்ற இடத்துக்கு போயிடாதீங்க. இயலாது என்ற இடத்துக்கு நீங்கள் போய்விட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் போகின்ற பாதையில் ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பாராத மாதிரி நடந்துட்டா, நான் பிளான் போட்டது மிஸ் ஆகிட்டே, சரியாக செய்யலையே, அது இதெல்லாம் செய்ய வேண்டாம். லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே சொல்ல வேண்டாம். சொல்லுங்கள், வலாக்கின் கத்தர் அல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் நாடினா நடந்துட்டு, இது எனக்கு மாத்தியே இருக்க முடியும். அடுத்த செக்ஷனை பாருங்க. நேற்றைய விஷயத்தை மனசுல வச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நாளையுடைய விஷயத்தை பாருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மனபலம் மிக முக்கியம். நீங்க வாழ்க்கையில இதுவரை போட்ட பிசினஸ் எல்லாமே லொஸ்ட் வைங்க. இதை நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்படுறதா நம்மளை முன்னேற்றுமா, அல்லது உடனே எழும்பி நின்று அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு என்னது உண்டு, நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், இருக்கக்கூடிய பகுதியை நான் சரி செய்ய முயற்சி எடுக்கிறேன், இனி அடுத்தது நான் என்ன செய்யலாம் என்கின்ற உணர்வு எங்களை முன்னேற்றுமா? இந்த உணர்வு தான் என்ன செய்யும், முன்னேற்றும். அடுத்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னால் உள்ள பாதைகள் மட்டும்தான் பாதை என்று நினைக்கக்கூடாது. என்றைக்கும் இவ்வளோதான் நமது இன்கம் என்று சொல்லி நம்பிக்கைக்கு ஏற்ப கதவுகள் திறந்து கொண்டே போகும். நம்பிக்கைக்கேற்ப இவனெல்லாம் பணக்காரன் ஆகுவானா அப்படின்னு நினைச்சவன்லாம் பணக்காரன் ஆகிறான்.
இவனும் ஏழையாவானான்னு நினைச்சவன்லாம் ஏழையாகிறான். விளங்கிட்டா? இவனும் ஏழையாக வாய்ப்பிருக்கான்னு நினைச்சவன் ஏழையா இருக்கிறான், இவனும் பணக்காரனாகுவானா அப்படின்னு நினைச்சவன் வசதிப்பட்டவனா மாறி இருக்கிறான். அப்ப எனவே இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உள்ளத்தை சிறந்த முறை நிர்வகிக்க வேண்டும். 4 அம்சங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஒன்று, மிக பிரதானமான ஒரு விஷயம், நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயத்துக்கு ஈடுபடுகின்ற பொழுது அறிவு முக்கியம். வழிகாட்டல்களை பெற்றுக்கிறாங்க. நான் திருப்பி அதை சொல்றேன். வணங்கிட்டா மௌலை சொல்லிட்டார் பயப்படக்கூடாது கொண்டு அப்படி அப்படி அதை சொல்ல வரல. நம்ம கிரவுண்டை எடுக்கணும், படிக்கணும், இது என்ன மாதிரி பண்ணலாம், அது சூழல் என்ன, நல்ல ஆலோசகர்கள்ட்ட கேட்கணும், அதுக்குரிய துறையில் உள்ளவங்க அதை செய்யணும். அதை செய்து முடித்த பின்னால் நம்ம இறங்குற நேரத்தில் நஷ்டப்படலாம் என்ற அந்த எண்ணம் இருக்குது. ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் என்ன செய்யாது வராது என்கின்ற அந்த உணர்வுக்கு நம்ம வரணும். நஷ்டப்பட பிஸ்னஸ் என்றால் நஷ்டம் என்ன செய்யும் வரலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொண்டு தைரியமாக இறங்கணும். 3 சிந்தனைகளை விட்டுவிட்டு, ஈகோவை விட்டுவிட்டு, நஷ்டம் என்கின்ற அச்சத்தை விட்டுவிட்டு, பிறருடைய சொத்துள்ள ஆசையை விட்டுட்டு என்ன செய்யணும், இதை இறங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இரண்டாவது, உண்மையில் அரசாங்க ரீதியான ஒரு பலம் வியாபாரத்தில் உண்டுதான், அதையும் தாண்டி நம்ம நிர்வகிக்க வேண்டி இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை நம்ம என்ன செய்ய வேண்டும், மனதில் உருவாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவது, என்றைக்கும் ஹராம் என்ற பகுதியை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஹராம் என்ற பகுதியால் முன்னேறலாமான்னு கேட்டால் எப்போ என்ன சொல்லணும், முன்னேற முடியும், முன்னேற முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஹராமால் என்ன செய்யலாம், முன்னேறலாம். ஆனால் ஒரு முன்னேற்றத்துடைய லாபத்துடைய விளைவில் நம்ம அடைய நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, நிம்மதி, சந்தோஷம், வேற எதுவுமே இல்லை. ஒரு ஷர்ட் வாங்கினாலும் அதில் நம்ம ரிசல்ட் சந்தோஷம் தான், கார் வாங்கினாலும் அதோட ரிசல்ட் என்ன, சந்தோஷம் தான், வேற எதுவும் இல்லை. சந்தோஷத்துக்கு எல்லாம் ஒரு வகை தான், ரெண்டுக்கும் கிடைக்கிறது என்ன, சந்தோஷம் தான். அது என்ன செஞ்சிடும், சந்தோஷமும் நிம்மதியும் அல்லாஹு தாலா எடுத்தாண்டா வெறும் பௌதிகம் மட்டும் இருந்து என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. நான்காவது, அச்சத்தையோ ஆர்வத்தையோ பிறர் எப்படி நிர்வகிக்கிறார்கள் என்பதில் கவனமாக இருக்கணும். அச்சத்தையோ ஆர்வத்தையோ மற்றவர் வந்து நிர்வகிக்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய பரக்கத்தே எதில் இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு கிடைப்பதை பகிர்வதில் தான். நமக்கு ஒன்று அல்லாஹு தாலா தந்துட்டான்னு வைங்களே, நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி இறங்கி அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒன்றை தந்துட்டான்னு சொன்னால் அடுத்ததெல்லாம் சோதனை தான். என்ன சோதனைன்னு சொன்னால், நீங்கள் முன்னேறியதால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் உங்கள் குடும்பமும் சந்தோஷப்படுகிறதா கவலைப்படுகிறது. நீங்கள் முன்னேறினதுனால உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷப்படுறாரு, உங்களோட குடும்பஸ்தர்கள் சந்தோஷப்படுறாங்களா கவலைப்படுறாங்களா என்றதான் மிக முக்கியம். நீங்கள் இருந்ததுனால மற்றவர்கள் குடும்பத்தினர் சந்தோஷப்படுறாங்கன்னா நிச்சயமாக நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எல்லோருடைய துவாவை விட அவருடைய துவா உங்களுக்கு பலமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹல் துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு வந்து ரிஸ்க் கிடைப்பதாக இருந்தால் அது உங்கள் ஏழைகளால் தான் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சு ஒரு 5,000 உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிந்தனை சைத்தான் தருவான், இவனெல்லாம் மௌத்தாகிட்டா அந்த 5,000 நம்மளுக்கு தானே, இவனெல்லாம் மௌத்தாகிட்டா 5,000 நமக்கு தானே, என்ன ஒன்று கூடிய பேர பிள்ளையா வந்து முடியிறான், நம்ம செட்டில் ஆக முடியாது போல இருக்குது. 10,000 வந்தவன் 10 லட்சமாக என்ன செய்யலை முடியலை என்ற சிந்தனை மட்டும் இருக்குது. அந்த 5,000 யார் யாருக்கு போகுதோ அவனெல்லாம் மௌத்தாகிட்டாங்கன்னா யாருக்கு 10,000 நமக்கு தானே என்று இல்லை, அந்த 5,000 இருக்காது. தெரிஞ்சுக்கணும்னா அந்த 5,000 உங்கள்கிட்ட இருக்காது, உங்களுக்கு 5,000 மட்டும் தான் நிற்கும். அந்த 5,000 இறைவன் உங்கள் கையால் அவங்களுக்கு கொடுத்துக்க நிற்கிறான். நீங்க வேண்டாம் என்று சொன்னால் இன்னொருவருடைய கையால் அது போய் சேருமே தவிர, அது உங்கள் கரத்தின் ஊடாக உங்களை செலக்ட் பண்ணி உங்களோட உள்ளத்துக்காக அல்லாஹ் தந்திருக்கிறானே தவிர அது உங்களுடைய பணம் அல்ல. அப்படி நினைச்சுக்கணும். ஏழைகளுக்கு உங்கள் ஊடாக இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவங்க போனாங்கண்டா நீங்க 5,000 தான் இருப்பீங்க. நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம், என்னமெல்லாம் நினைச்சு எல்லாம் ஒதுங்கின பின்னாலும் கூட பரக்கத்து இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணம், முடிஞ்சுது, அவங்களோட செக்ஷன் என்ன செய்யுது, முடிஞ்சுது. எனவே கொடுத்து வாழ்வதில் ஒரு நான் முன்னேறினது போல 4 பேர் என்ன செய்யணும், முன்னேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் முன்னேற, படிப்புலையும் பொருளாதாரத்திலையும் மற்ற விஷயங்களை 4 பேரை ஊரில் உள்ளவனை கொண்டு வந்து என்ன செய்யணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ண வைக்கும், ஏதோ ஒன்றுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எங்களிடத்தில் எப்பொழுது இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனிதர் அதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு சத்தம் கேட்குது, ஒரு மேகத்திலிருந்து, அஸ்கி ஹதியகத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன மழை பொழிய வையுங்கள் என்ற ஒரு சவுண்டு கேட்குது. அவர் ஃபாலோ பண்ணி போறாரு, பார்த்தா ஒரு விவசாயம் செஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு சப்ஜெக்ட் கேட்டுச்சு சவுண்டு, நான் வந்தேன் என்னன்னு கேட்குறாரு. அவருக்கு எதுவும் தெரியலை, மழை பொழியிறது அவருக்கு தெரியுது, அவருக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறார், நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு எந்த வருமானம் வந்தால் நான் 3ஆக பிரிச்சிடுவேன், ஒன்று எனக்கு, ஒன்று மற்றவர்களுக்கு, ஒன்று மறுபடி விவசாயம் நான் திருப்பி செய்வதற்கு. ஒருவேளை
இந்த மலைக்கும் இந்த வரக்கத்துக்கும் அதை என்ன செய்யலாம், காரணமாக இருக்கலாம். 3ல் ஜக்காத்து 100க்கு 2.5% தான் கொடுக்க சொல்லுது. ஆனால் நானா விரும்பி என்ன செய்யலாம், 3ல் 1 சமூகத்துக்கு 1 எனக்கு என்றா இறைவன் உங்களை கவனிப்பான். நீங்க சமூகத்தை கவனிக்கிற நேரத்தில் நிச்சயமாக எல்லின் முன்னையளவிலும் சந்தேகத்தில் அல்லாஹ் உங்களை கவனிப்பான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்கு. நீங்கள் சமூகத்துக்கு ஒரு உணவுக்கு காரணமாகவோ வாழ்வுக்கோ அறிவுக்கோ முன்னேற்றத்துக்கோ காரணமாக இருந்தால் உங்களுக்குரிய கவனம் இறைவனுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயம் இருக்கும். அது அந்த வரக்கத்தை நீங்க வாழ்க்கையில கண்டுகொண்டே இருப்பீர்கள். இறைவன் உங்கள்கிட்ட நிறைய பேரை கொண்டு வந்து சேர்ப்போம். உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், ஃபோன் கால்ஸ் வரும், எனக்கு தேவை எனக்கு தேவை, தளர்ந்துட வேணாம். காரணம், இறைவன் உங்களை தேடி வர வைத்திருக்கிறாண்டால் இறைவன் உங்களுக்கு தர நினைக்கிறான் அர்த்தம். இறைவன் உங்களோட மனநிலை சரியான பக்கம். நீங்க எரிஞ்சு விழுந்தீங்கன்னா அப்படி அத்தனை பேர் திரும்பிடுவாங்க. அதுக்குரிய ஆள் என்ன செய்வான், அங்க வந்து நிற்பான். அல்லாஹு தாலா இந்த சரியான உளபலத்தையும் மனபலத்தையும் அல்லாஹு தாலா ஆன்மீகத்தினூடாக எங்களுக்கு தந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை பெற்ற ஒரு சமுதாயமாகவும் அதனூடாக லாபம் அடைந்து எமது சமுதாயத்துடைய நலவுகளுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு சமுதாயம் அல்லாஹு தாலா மனைவரை மாக்கியல் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.